ஏஐ ஜாப்ஸுக்கு டிஎஸ்ஏ எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், டிஎஸ்ஏல என்னென்ன கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய கம்பெனிஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஏஐல ஒரே ஒரு ஜாப் கிடையாது, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், ஏகப்பட்ட ஜாப் இருக்கு. இந்த எல்லா ஜாபுக்குமே நீங்க நிறைய டிஎஸ்ஏ கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் தான் இந்த எல்லா ஜாப்புமே வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன, அந்த ஜாபுக்குலாம் எவ்வளோ தேவை, நீங்கள் எவ்வளோ படிக்கணும், இப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஏஐயில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் என்ன கான்செப்ட் டிஎஸ்ஏல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்குமே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கோர் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு நானே ஒரு புக்கு ரைட் பண்ணி ஓனாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கோடைய கோர் கான்செப்டை ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டு எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக தங்கிலீஷில் தான் இருக்கும். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிங்க. அது வந்து சாஃப்ட் காப்பியோட லிங்க், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏஐ வந்து டிஎஸ்ஏ முக்கியமானு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நம்ம ஏஐ வந்து இப்போ பில்ட் பண்ணாலும் அட்லாஸ்ட் அது ஒரு அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அங்கே டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ளே வரதான் போகுது. ஸோ நீங்கள் டிஎஸ்ஏ இல்லாமல் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு 100 டேட்டா 200 டேட்டா வரப்போ நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் டேட்டா இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களோட அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம். இதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஏஐ வந்து டிஎஸ்ஏ வேணுமான்னு கேட்டால் எஸ் வேணும். ஏன்னா ஏஐ வந்து கன்சியூம் பண்ண போகிறது டேட்டா தான். ஸோ டேட்டா இருந்தாலே அந்த இடத்துல டிஎஸ்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏஐயில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேட்டா அனலிட்டிஸ்ட், அடுத்து வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இருக்குது, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், என்எல்பி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், டீப் லேர்னிங் சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச் சயின்டிஸ்ட், இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஜாப் ரோல்ஸ்லையுமே டிஎஸ்ஏ ப்ளே பண்ணும். பட் ஒரு ஜாபுக்கும் டிஎஸ்ஏவுடைய லெவல் என்ன லெவல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் டிஎஸ்ஏக்குள்ளே வரணும், ஆக்சுவலாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங் மாடல். இப்போ மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அல்காரிதம் இருக்குது. ஆனால் அந்த மாடலுக்கு டேட்டா நீங்கள் கொடுப்பீங்கல்ல, அந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுற இடத்துல நமக்கு இந்த டிஎஸ்ஏ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போயிட்டீங்க மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக, அங்கே உங்களுக்கு கொடுக்க போகிற டேட்டா சும்மா 1000 ரோஸு 2000 ரோஸு இல்லை 10,000 ரோஸ்லாம் இருக்காது. அங்கே வந்து லேக்ஸில் இருக்கலாம், 50,000 மேலே இருக்கலாம். அப்படி இருக்க டேட்டாவெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்ஏ வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு சர்ச் அல்காரிதமாக இருக்கட்டும், மேப்பிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ க்ளீனிங் டேட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்க டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது அண்ட் குரூப்பிங் பண்ணுறது. குரூப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்கில். அண்ட் அதுக்கேற்ற ஸ்லைடிங் விண்டோ வந்து ரெடி பண்ணுறது, ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே டிஎஸ்ஏவோட என்னென்ன கான்செப்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும், அடுத்து ஹேஷ் மேப், அடுத்து ஷார்ட்டிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது இந்த 4க்குமே காமனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்டிமைசேஷனை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்பெனிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓவரால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா நீங்கள் டேட்டா கிளீனிங் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எல்பி அப்படிங்கிற ஒரு ஜாப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்எல்பி இன்ஜினியரிங், என்எல்பி வந்து ஒரு ரோலே இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி செக்டாரே இருக்குது, ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னா, இந்த டேட்டா செட் வந்து ரொம்ப லார்ஜாக போகுது அப்படின்னா நீங்கள் மிஷின் லேர்னிங் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போது அந்த கான்செப்ட்டுக்கெலாம் நீங்கள் டீப் லேர்னிங்க்கு மூவ் பண்ணுவீங்க. டீப் லேர்னிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டில் நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எல்பி தான் நிற்பார். ஸோ அதுக்கே தனியாக இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ இந்த என்எல்பியில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டோக்கனைசேஷன், செகண்டு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ட் இண்டெக்ஸிங். இது 3மே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரி எல்லா எல்எல்எம்லையுமே பேஸான கான்செப்ட். இது 3 இல்லாமல் அந்த எல்எல்எம்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த 3 கான்செப்ட் எங்கேருந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எல்பியிலேருந்து தான் கிரியேட் பண்ணுது. சரி, இது 3க்கும் வந்து டிஎஸ்ஏ எங்கேருந்துப்பா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎஸ்ஏல ஹேஷ் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைஸு, ஸ்ட்ரிங்கு, அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது பைத்தானில் இருக்கக்கூடியது டிக்ஷனரி அப்படிங்கிற கான்செப்ட். இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோக்கனைசேஷனு, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேர்டு இண்டெக்ஸிங், இந்த டெக்னிக்கில் எல்லாமே அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுலையும் டிஎஸ்ஏ ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த பேட்டர்னை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஜாபுக்கு ஒரு 5 மென்ஷன் பண்ணேன், இதில் ஒரு 4 மென்ஷன் பண்ணேன். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிஎஸ்ஏ என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க ஹோல் கான்செப்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை.
எந்த ஜாப் ரோல் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற டிஎஸ்ஏ கான்செப்ட் மட்டும் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது இது எப்படி பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல் இன்ஜினியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 தொடர்ந்து பேய் படம் பார்த்தீங்கன்னா 4வதாக ஒரு பேய் படம் புதுசாக வருதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணும். இது எப்படி பண்ணுதுன்னா இதுக்கு பேர் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமை மிஷின் லேர்னிங் மாடல் வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணும். இந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு கோடிக்கணக்கான பேர் நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ டேட்டா இருக்கும், அவ்வளோ டேட்டா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா டிஎஸ்ஏ இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ டிஎஸ்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற ஏரியாவில். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க டிஎஸ்ஏல இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் திங்கிங். இந்த ஆப்டிமைசேஷன் நீங்கள் எந்த ஜாப் எடுத்தாலும் தேவைப்படும். டிஎஸ்ஏல ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் மெமரி யூசேஜ். இது வந்து மோர் ஓவர் அந்த பில் பண்ணுறாங்கல்ல சைடு, அந்த கம்பெனி சைடு ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக இந்த மேஜராக இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, எஃபிஷியன்ட் மெமரி யூசேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஓவரால் நீங்கள் டிஎஸ்ஏவோட பேட்டர்ன் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜாபுக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாப்பை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டிஎஸ்ஏ கான்செப்ட் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஎஸ்ஏ வந்து தேவைப்படும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் இப்போ நான் ஓவராலாக அப்படிங்கிற ஒரு ஜாப்குள்ளே போகிறேன். இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றில் போகணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவராலாக டிஎஸ்ஏல கற்றுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத க்ளீனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் டிஎஸ்ஏ இது தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் இப்போ உங்களால் ஜாப்குள்ளே போக முடியும், ஜாப்குள்ளே போக முடியும். ஓகேவா? அதுக்கு தேவையான டிஎஸ்ஏ கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு அரே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அடுத்து ஹேஷ் மேப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு அண்ட் கியூ. இந்த ஸ்டாக் அண்ட் கியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரிகர்ஷன். இது வந்து மேஜராக நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டர்வியூ ப்ராசஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அந்த ரோலில் ப்ளே பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதுவும் ஓவராலாக முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட்ஸை மட்டும் டோட்டலாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 8 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இந்த 8 மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே நீங்கள் ஜாப்குள்ளே வந்து ஈஸியாகவே போக முடியும். இதுக்காக இந்த டிஎஸ்ஏ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நீங்கள் படிக்க வேணாம் அப்படி, அதாவது இது மேஜராக யூஸ் பண்ண மாட்டாங்க ரியல் வேர்ல்டில் அப்படின்னு நம்ம பார்க்குற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிபி அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப் அல்காரிதம்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஹார்டுன்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக நெக்லெக்ட் பண்ணலாம். அண்ட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் லெவல், ரொம்ப போட்டு கோடிங் வந்து நீங்களே ஓனாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. கோட் ரைட் பண்ணும், ஆனால் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போது ஓவராலாக ஒரு ஜாப் இருக்குது. அது என்ன ஜாப்னு கேட்டிங்கன்னா ஏஐஎம்எல் இன்ஜினியர் ரோல்னு. இந்த ஏஐஎம்எல் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் டிஎஸ்ஏல அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச்சு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபோடைய பேசிக்ஸ், டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சு, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீப்ஸு, அடுத்து ஸ்லைடிங் விண்டோ. இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் வந்து ஓவராலாக அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நான் சொன்ன ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இது எல்லாமே பில்ட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2 பாயிண்டர்ஸ் அண்ட் பேசிக் டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்னு வர எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப இன்டெப்த்தாக போவேன்னா பேசிக்ஸாக கற்றுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் டிஎஸ்ஏல தேவைப்படுற ஒரு கான்செப்ட். நான் வந்து ஒரு 8 கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களால் ஜாப்குள்ளே டிஎஸ்ஏவோட போக முடியும். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய இப்போ நான் ஜாப் ரோல்ஸ் சொன்னேன்ல, இதில் என்னென்ன லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டா அனலிட்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப லோவாக தான் தேவைப்படும். ஓகேவா? ஏன்னா அவரோட வேலை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது. அந்த இடத்துல வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே வந்து டேட்டா இன்ஜினியர் பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் தேவைப்படும். டேட்டா சயின்டிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியம் லெவலில் டிஎஸ்ஏ தேவைப்படும். ஸோ அந்த டிஎஸ்ஏ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒரு 5 கான்செப்ட்ஸ் வந்து சொன்னேன், அதை வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக கற்றுக்கிட்டு ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர், இதுதான் வந்து ஏஎம்எல் இன்ஜினியர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஹை லெவலில் டிஎஸ்ஏ கான்செப்ட்டு. அது வந்து ஒரு 8 கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஓப்ஸ் இன்ஜினியர் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து மீடியமாக தான் தேவைப்படும். நீங்கள் டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ
த சேம் லெவல் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணினா போதும். இப்போது லாஸ்ட்டாக இந்த அதாவது இந்த ஏஐ ஜாப்குள்ளே வந்து நீங்கள் இப்போ போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ வந்து ரொம்ப ஹார்ட் லெவலில் இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து மெயினாக சொல்கிறேன், இன்டெப்த்தாக படிக்காதீங்க. ஜஸ்ட்டு டிஎஸ்ஏல ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கான கோடு எல்லாமே உங்களுக்கு ஏஐ ரைட் பண்ணும், ஏஐ கம்ப்ளீட்டாக கோட் பண்ணும், ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணும். ஏன்னா ஏஐக்கு அந்தளவுக்கு பெஞ்ச் மார்க் வந்துருச்சு, ரீசனிங் கேப்பபிலிட்டி எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஏஐ ரைட் பண்ணும். எதனால் கான்செப்ட்னு நான் சொல்கிறேன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டான கேள்வி கேட்க தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட் ப்ராப்பராக கிடைக்கும் ஏஐ கிட்ட இருந்து. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். டிஎஸ்ஏல வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏஐலாம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து டிஎஸ்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட புக்கையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட சாஃப்ட் காப்பி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு மெயில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.